திருப்பாவை பாசுரம் 9. ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய மாமன் மகளை துயிலில் இருந்து எழுப்பக்கூடிய அற்புதமான பாசுரம் இன்றைய 9ஆம் நாள் பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ? உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெரும் துயில் மந்திரப்பட்டாளோ? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். தூய ஒளி பொருந்திய நவரத்தின மணிகளால் கட்டப்பட்ட அழகான மாளிகையில் சுற்றும் விளக்கெரிய நறுமண தூபம் கமழ அழகான பஞ்சுமெத்தையில் கண்ணுறங்கக்கூடிய என்னுடைய மாமாவின் மகளே, உன் வீட்டின் மணிக்கதவை திறப்பாய். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மாமன் மகளினுடைய அம்மாவாகிய ஆண்டாள் நாச்சியாரின் மாமி எதிர்பட இப்போது அவளை பார்த்து சொல்கிறாள், எங்கள் அன்பு மாமியே, அவளை நீ எழுப்பு. இவ்வளவு நேரமாக நாங்கள் இங்கே நின்று அவளை கூவி அழைத்து கொண்டிருக்கின்றோம். அவள் பதிலே பேசாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். உன் மகள் என்ன ஊமையா, இல்லை செவிடா, இல்லை சோம்பேறியா, அல்லது எழ முடியாத வகையில் ஏதேனும் மந்திரத்தில் ஆட்பட்டு விட்டாலோ? மாமி, உடனடியாக அவளை எழுப்பி எங்களோடு அனுப்புவாயாக. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றெல்லாம் அந்த நாராயணனுடைய பல திருநாமங்களை அழைத்து பாடுவோம், எங்களோடு வா என்று ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய மாமன் மகளை அழைப்பதாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான பாசுரம் இந்த 9ஆம் நாள் பாசுரம். நன்றி.